வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 25/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு மத்தியானம் வந்து நம்ம போடலை, நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டோம். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற விஷயமா கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அதனால் வீடியோ போட முடியாமல் போச்சு. கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போடுறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி சொல்லணும் இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து ஆல் போர்டில் ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம். அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்த நம்பர்ஸ் கொடுக்குறோம். அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான ஒரு வின்னிங் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 நம்பருடைய அந்த காம்பினேஷனை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் உள்ள நம்பரை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக வருதா இல்லையான்னு பார்ப்போம். பழைய மாதிரியே தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இருந்த சாஃப்ட்வேரே அப்படியே நம்ம திரும்ப அப்டேட் பண்ணியிருக்கிறோமே தவிர, மற்றபடி 3 மாதம் தான் நமக்கு 3 மாதம் 3 ட்ரா அது மட்டும்தான் நம்ம கொண்டு வர முடியுது. அந்த பழைய சாஃப்ட்வேரவே கொஞ்சம் மெருகேற்றி கொண்டு வந்திருக்கோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே சாஃப்ட்வேர் செய்யறதுக்கு நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் அதெல்லாம் செய்யலை. நம்ம பழைய மாதிரியே நம்ம திரும்ப அதே மாதிரி 3 நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா, அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு செய்வோம். சரிங்களா, அதனால் ஓப்பனாக என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி அது இது நிறைய வந்துருச்சு. பட் நம்ம செலவு பண்ணால் நம்ம நிறைய ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும், எடுக்க முடியும். பட் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ பழைய இதையே வந்து நம்ம சாஃப்ட்வேரே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்டேட் பண்ணி திரும்ப அதே மாதிரி கொண்டு வந்திருக்கோம். வெர்ஷன்லாம் மாறாது, அதே மாதிரி தான் 3 மாதம் அதே மாதிரி 3 நாள் 3 ட்ரா இந்த மாதிரி தான் நமக்கு 2 பேஸ் பண்ணி கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி நமக்கு மத்தியானம் வந்து நம்ம போடலாம், நம்ம கண்டிப்பாக நம்ம எடுத்து போடுவோம். அது போக இதில் ஒரு சில நம்பர்கள் நம்ம வந்து ட்ரையல் வெர்ஷனாக கொடுக்குறோம். நம்ம இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி எடுத்த நம்பர் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 3 மாதம் 3 நாள். சரிங்களா, இந்த தான் நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடிய ட்ரா. சரிங்களா, அப்போ அதே மாதிரி இன்றைக்கி எடுக்கப்பட்ட ட்ரானா என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38, அதே மாதிரி 697. சரிங்களா, அதே மாதிரி 99, 141, 27,966. இந்த சாஃப்ட்வேர் மட்டும் நமக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா பழைய மாதிரி நம்ம புழிஞ்சு எடுக்கலாம். சூப்பராக வின்னிங்க. சரிங்களா, புழிஞ்சு எடுக்கலாம், கண்டிப்பாக புழிஞ்சு எடுக்கலாம். செம்மையாக வின்னிங்க. நம்ம 3 டிஜிட் வரைக்கும் நம்ம கொடுத்தோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்தோம். நம்ம அந்தளவுக்கு இப்போ வரும்னா இப்போ வந்து தொடர்ந்து ஒரு 4 ட்ரா 2 ட்ராவில் ஒரு 2 ட்ராவலாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 ட்ராவலாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுலேயும் ரொம்ப சிம்பிள் 3 நம்பர் தான் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டோம். சரிங்களா, அது மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அது மாதிரி திரும்ப வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக சாஃப்ட்வேர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ராஜா தான். சரிங்களா, ஏன்னா அதுக்கு மேலே சாஃப்ட்வேர் செய்கிறதுக்கு நமக்கு நிறைய காசு தேவைப்படுங்க. அதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த அளவுக்கு கோர்ஸ்னு வாங்க நிறைய வேலை இருக்குது. 1 2 இல்லை, அது சொன்னால் புரியாது. அது அவங்க சொல்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. சரிங்களா, நம்ம என்ன கொடுக்குற நம்பரை போட்டு சிஸ்டத்தில் போட்டு ஒரு அமுக்கம்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதா, அதை மட்டும் தான் நம்ம பார்ப்பேன். அதுக்கு மேலே வந்து நமக்கு டெக்னாலஜி ரீதி எதுவும் தெரியாது. நம்ம வந்து சும்மா கம்ப்யூட்டரில் போட்டு இது பண்ணி பண்ணுறதோட சரி. சரிங்களா, அது மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஓகே. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும். நம்ம அந்த நம்பர் தான் நம்ம இதிலே சேர்த்து கொண்டு வந்திருக்கோம். 2 மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எனக்கு ஏ போர்டு வந்து நமக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்குது. எதனாலனா என்னங்க 9 நம்பருக்கு 8ஆம் நம்பர்னால் எனக்கு அப்படி தாங்க காமிக்குது. சாஃப்ட்வேரில் அப்படி தான் நம்ம போடுது. 9 நம்பர் தான் காமிக்குது, 8ஆம் நம்பர் தான் காமிக்குது எனக்கு தெரிஞ்ச. உங்களுக்கு வந்து கணக்கில் வருதாங்கிறது ஒருவேளை இருக்கலாம் இல்லையா, அப்படி கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 8க்கு 9ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப 9க்கு 8ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. 8க்கு 9ன்னு கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி 9க்கு 8ன்னு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. நம்ம அதை மாற்ற முடியாது இல்லையா, அப்படி கூட வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதை கணக்கு பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க 8க்கு 9, இதை கணக்கு வச்சு இங்கே அப்படியே 8க்கு 9ன்னு கொடுக்க முடியா, அப்படி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நமக்கு நிறைய டைம் வந்திருக்குல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை கணக்கு வச்சு அவங்க கொடுக்குறக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி 3 ட்ரா 3 மாதம் 3 ட்ராங்கிறதுனால நம்ம அந்த 3 ட்ராவில் நமக்கு 8க்கு 9 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறையா டைம் வந்திருக்குமே என்னமோ. இந்த 3 மாதத்தில் 8க்கு 9 அப்படிங்கிற நம்பர் நிறைய டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு 8க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓரளவுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலே மேட்ச் பண்ணிடும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 9க்கு 5ங்கிறதையும் சொல்லுது. பார்க்கலாம் 9க்கு 5 வருதான்னு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். எனக்கே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. ஏன்னா எப்படி வரப்போகுது ரிசல்ட்டு அப்படின்னு இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக க்யூரியாசிட்டியாக இருக்குது எப்படி நமக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதே ஆர்வத்தோடு நம்ம நாளைக்கு நல்லபடியாக வின்னிங் வந்தால் சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம். பட் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்பேன். எனக்கு மறுபடியும் நம்ம வந்து செலவு பண்ணல, இதே சாஃப்ட்வேரையே கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறோம். வெர்ஷன் அப்படியே தான் பண்ணிக்கிறோம். என்ன கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ண வச்சுருக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அது போக மறுபடியும் நம்ம என்னென்ன 3 மாதத்துக்கு உண்டானதெல்லாம் போட்டு மறுபடியும் ரெடி பண்ணி ரன் பண்ண வச்சுருக்கிறோம். ரன் பண்ணுது பார்ப்போம் எப்படி நல்லபடியாக ரன் பண்ணால் சரி.
இந்த மாதத்தில் வந்து நமக்கு இப்போ நமக்கு நான் அதை பழைய 3 மாதத்தில் எடுத்துகிட்டு இப்போ இந்த 3 மாதத்தில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி 8க்கு 9 9க்கு 8ங்கிற மாதிரிலாம் நம்பர்கள் மேட்ச் ஆகுமோ என்னமோ தெரில, பார்ப்போம் இப்படி வருதுன்னு. அதே மாதிரி நமக்கு வந்து பி போர்டு கணக்கு நமக்கு என்ன வருதுன்னா 9 நம்பர் தான் காமிக்குது. என்னங்க 6க்கு 9 வருமா அப்படின்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு பழைய கணக்கு இப்போ தான் வர மாதிரி தெரியுது. 6க்கு 9 நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி ஏதோ ஒரு நல்லபடியாக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. சரிங்களா, பார்ப்போம். 6க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். 6க்கு 9 செட் ஆகிடும், இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். எனக்கு இன்றைக்கி நாளைக்கு காலையில் 1 மணிக்கு தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரி ரிசல்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது, எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியல. பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வேறு எதாவது போட்டு ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். எப்படின்னு வந்த ரிசல்ட்டை வச்சு ஜென்ரேட் பண்ணி பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரில. பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு பார்ப்பேன். சரிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி வைப்போம். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நான் 2-3 ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணி பார்த்தா ஏதோ ஓரளவுக்கு வர மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் அதே மாதிரி. சரிங்களா, அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான சான்ஸு 6க்கு 4ங்கிறது எப்போயுமே வரக்கூடிய நம்பர். இதுதான் நம்ம கணக்கு. 4க்கு 6 6க்கு 4. இப்போ வந்து இந்த 6க்கு 9ன்னு வந்ததும் அதே மாதிரி 9க்கு 8ங்கிறது வந்தது நம்ம கணக்கே கிடையாது. இது வந்து நமக்கு ஜென்ரேட்டிங் கணக்கு. நம்ம கணக்கில் வரக்கூடிய நம்பர் இது தான். நம்ம எப்போயும் எடுக்கக்கூடிய நம்பர் வித்தியாசமாக 4க்கு 4 6க்கு 4 4க்கு 6. இது வந்து நம்முடைய கணக்கில் வரக்கூடிய நம்பர். இப்போ நம்ம எப்போயுமே ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம் இல்லையா, அந்த கணக்கில் தான் நம்ம இங்கே வருது பாருங்கள். 6க்கு 4க்கு 6 6க்கு 4 இந்த கணக்கு தான் நம்ம எப்போயுமே ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 8 9 2 நம்பருமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சரிங்களா, அதே மாதிரி மறுபடியும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு மறுபடியும் 6ஆம் நம்பர் வருது. 6ஆம் நம்பர் இது நம்ம கணக்கு தான். இது நம்ம திரும்ப வரக்கூடிய நம்பர் தான். திரும்ப 6ஆம் நம்பரும் நம்ம கணக்கில் வரக்கூடிய நம்பர் தான். சி போர்டில் 6ஆம் நம்பருக்கான சான்ஸ். ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னா நமக்கு இங்கே 2 6 கிடச்சிருக்கு. மறுபடியும் ஒரு 6க்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னுடைய கணக்குலேயும் 6ஆம் நம்பர் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் காமிக்குது. சரிங்களா, அந்த மாதிரி இது வருதான்னு பார்த்தீங்க. அதாவது 27 966 இல்லையா, அப்போ அதை கணக்கு பண்ணி தான் கொடுப்போம். அதே மாதிரி மேலே வந்து பாருங்கள், நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பாருங்கள், 9 வந்திருக்கா, அந்த 9 தூக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த 27ங்கிறது இந்த ட்ராவில் வைக்கிறாங்கன்னா அந்த அடுத்த ட்ராவில் நமக்கு அதை கண்டிப்பாக வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ட்ராவ் டு ஒரு ட்ராவ் நமக்கு இந்த மாதிரி மாற்றி ஆடக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக 6க்கு 2 இது ரெண்டுமே நம்ம கணக்கு தான். இது இந்த 6க்கு 2 அதாவது 6க்கு 6ங்கிறதும் 6க்கு 2ங்கிறது நம்ம எப்போயுமே கொண்டு வர மெனுவல் கணக்கு. மெனுவலாக நம்ம இப்படி தான் கொண்டு வருவோம் எப்போயுமே. வந்து அது எல்லா ட்ராவலையும் இது கொண்டு வர மாட்டோம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் 6ஆம் நம்பர் வருதுன்னா 6ஆம் நம்பருக்கு மட்டுமே இது பர்டிகுலராக கொண்டு வர மாட்டேன். இங்கே என்ன நம்பர் வந்திருக்கு, 900 பெரிய நம்பர் வந்திருக்கா, சின்ன நம்பர் வந்திருக்கு, அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு நம்பர் சூஸ் பண்ணுவோம். முதல் வர நம்பர் இருக்கு இல்லையா, 9 நம்பர் வருதா, 1ஆம் நம்பர் வருதா, 6ஆம் நம்பர் வருதா, இதை கால்குலேட் பண்ணி தான் மிச்சம் 2 நம்பரையும் முடிவு பண்ணுவோம். இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு. சரிங்களா, இப்போ நம்ம நேரே வந்து 6ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பருக்கு 4 நம்பருக்கு 6 நம்பர் அப்படி கிடையாது. அப்படி அது எப்போயுமே ரெகுலராக வராது. நீங்கள் வேணால் நம்ம மாற்றி தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 2 நம்பர் இங்கே மாறிடும். அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 1ஆம் நம்பருக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் 2 நம்பர் மாறிடும். 6ஆம் நம்பர்னா 9 நம்பர் 7 நம்பர் மாறிடும். இப்படி தான் மாறி வரும். இது ஒரு 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 வரிசையான கால்குலேஷன். ஏன்னா ஒரே மாதிரி நம்பர்கள் வராது. ஒன்று பெருசு ஒன்று சிறுசு, ஒன்று பெருசு ஒன்று சிறுசு, அந்த மாதிரி தான் வரும். அதுதான் எப்போயுமே வரக்கூடிய நம்பர். சரிங்களா, அதே மாதிரி இந்த 1 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டியாக தான் இருக்குது. நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது, நம்ம ஜென்ரேட் பண்ண நம்பர் இது வருதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சரிங்க, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆல் போர்டு போகிறதா இருந்தால் ஆல் போர்டு எனக்கு 2 நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குதுன்னு தோணுது. 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது எனக்கு. ஏதாவது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க. எனக்கு அப்படி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 9ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. 8ஆம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டில் 26 908ன்னு வருது. சரிங்களா, 98ன்னு வருது. இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. பார்ப்போம். நாளைக்கு நம்ம ஜென்ரேட் பண்ண நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம நல்ல நல்ல வின்னிங்கை எடுப்போம். நானும் கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கில் ஏன்னா எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, நம்மளும் ப்ளே பண்ணி பார்ப்போம். நான் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நம்ம எப்போயுமே பண்ணுறது இல்லைனா அது டைம் கிடைக்கிறது ப்ளே பண்ணுறதுக்கலாம். சரிங்களா, அதனால தான் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்.